ஐயோ 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 சார் மொளம் ஏன்டா அடிக்கிறான் கம்மியாட்டி கேக்குறான் துட்டு கேக்குறான் மறுபடியும் குடுத்துட்டு கேக்குறானா அவன் கடன் கொடுத்தானா பணத்தை கொடுத்த உடனே கொடுத்துடணும் கொடுக்கணுமா இல்லமா இல்லாதவன் எதுக்கு வாங்குறேன் சொல்லிட்டு வாங்கணும் இந்த நான் ஏன் வாங்க போறேன் எல்லாமே கடன் வாங்கினா அவங்ககிட்ட இல்ல சொல்லிட்டு வாங்குவான் அவனுக்கு அறிவு இல்ல என்னடா இவன் இல்லன்னு சொல்லிட்டு கேக்குறானே அறிவு எப்படி கட்டுவான் எவ்வளவு செலவு பண்றான் எவ்வளவு சம்பாதியம் தெரியாது பாட்டி எது குத்தா பாட்டு ஊத்துமா அவன் பாட்டா சூரன் வாங்க இவ்வளவு கையா அம்மா காலியா இருப்பேன் அத்தனை சுத்தமா எங்க அப்பனாரு பிடிக்கல வந்து அத்தனை வா வந்து மயிலுக்கு ஐயோ ஐயோ அடி சொல்லி மொட்டாடி மேரே நீ கத்து சொல்லி என் கொய்தா மேரே மரியாதை எடுத்துக்கவே நீ கையாட்டு சொல்லி என் கூச்சா மேரே நீ போல் திட்டு சொல்லி என் பகுத்துட்டு போட்டாட்டி மேரே ஐயோ குடி சொல்லி என் மாமியார் மேரே அந்த பொண்ணா ரிட்டர்ன் பண்ணலாமா ஆண்டு ஒன்னாவது படிச்சுக்கிறான் இருக்கிறவங்க இல்லாதன்னு சொல்லிட்டேன் இருக்கிறவங்க கூட இல்லாத வாங்குறான் அதனால கொடுத்துட்டா நான் கேக்குறேன் அவங்கள கடை வாங்கினீங்கன்னா வேலைக்கு போறதானே அவங்கள்ட்ட கடை வாங்கிட்டா நான் வேலைக்கு போகணுமா இங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு எனக்கு பெற்று வச்சுக்கிறாங்க அவங்கள்ட்ட கடை வாங்கிட்டா நான் வேலைக்கு போகணும் போமா பாலா உங்கள்கிட்ட நான் 100 பேர் வரான் 100 பேர் யாரு எல்லாம் கடன் ஊத்துவேன் ஆமா ஒருத்தர் எங்க உடம்பு எல்லாம் ஆஸ்பத்திரி இனிமே ஊட்டு போட்டு ஆட்டோல ஒருத்தர் திராட்சை வாங்கி ஒருத்தர் ஆப்பிளி வாங்கினா ஒரே ஜாலியா இருக்குது ஏன் இதெல்லாம் செய்யறேன் நான் செத்துட்டு நான் துட்டு காட்ட மாட்டேன் உயிரோடு வச்சுக்கிறான் ஆனா அவனுக்கு இன்னும் தெரியாது நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன் நல்லா வேற லெவல்டா டேய் நீ ஏர்ல தம்பி பிடிப்பேன் நான் மயில ஒரு கடனை வாங்கிட்டா ரிட்டர்ன் பண்ணிடலாம் தேவையில்லாத வாடா போடாலாம் கேட்டு ஓ காப்பம்மா துட்டு வாங்கணும் நான் என்ன சொல்றேன் அடுத்தவனுக்கு பயப்படலாம் படிச்சவனுக்கு பயப்படணும் ஆமா கடவுளுக்காச்சும் பயப்படணும் சொல்லிட்டா இந்த கடவுள் வராம பாரு அவனா மனுஷன் கடன் வாங்குற மாதிரி அவன் கடவுள் அது எப்படி கடவுள் இந்த சாமிக்கு இது அந்த சாமி 2 லட்சம் திருவா பண்ணு சொல்லிட்டா இல்ல வீட்டு வாசல் பண்ணி திருவா பண்றாங்க அது மாதிரி துட்டு நான் துட்டு போடுவான் கேட்காது நல்லா கதா நாய் ஒழுகுதா சாயம் சூப்பர் பாருங்க அறிவா சொன்ன பாரு நல்லா கதா நாய் ஒழுகுதா அதெல்லாம் இல்லடா கடவுள் இருக்கிறாருன்னா பணத்தை கொடுத்துட்டு எனக்காக திருவிழா பண்ணு சொல்லல இல்ல என்ன சொல்றேன் எல்லா ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு பிரார்த்தனை இருக்கும் அந்த பிரார்த்தனை நிறைவேறிச்சுன்னா கடவுளுக்காக திருவிழா செய்யலாம் செய்யறாங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டு அதுக்கு நான் எடுத்துக்காட்டு சொன்னா எடுத்துக்காட்டு இது ஏன் தெரியுமா அந்த மாதிரி பெய்யுது ஏன் பெய்யுது கேலாம் எனக்கு தெரியும் மேல இருக்கிற தேவரெல்லாம் முடிச்சுங்கிறாங்க அவங்க உச்சா போய்ங்கிறாங்க ஏன் மெதுவா பெய்யுது தெரியுமா ஒழுவா பெய்யும் அவங்க சூடாயிட்டு அந்த பையன் தான் போவா எவனோ வந்தவனே குத்திட்டு இருக்கிறான் எனக்கு எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரியும் பாய் இது சிரிக்கிறாங்க தாலி இறக்கும் எங்க அப்ப முடியல எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப கடன் வாங்கிட்டு அப்படி இப்படின்னு பேசுறேன் ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப நான் இருக்கிற எண்ணெயை வச்சுக்க என்ன வச்சு ஒரு உதாரணம் இப்ப நான் இருக்கிறேன் என் காதல் இருக்கிறாரு இன்னும் கல்யாணமே ஆகல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா
குழந்தை பிறக்கணும் கடவுள் நான் தான் குழந்தை வேண்டிக்கா எந்த கடவுள் வேண்டாது பேசாத அது பேசாத கடவுள் நான் பேசுற கடவுள் அது நடக்காத கடவுள் நான் நடக்கிற கடவுள் அது வந்து கொடுத்து லேட் ஆகும் நான் உடனே கூடுவேன் நான் கடவுள் நான் நித்யானந்த சாமியார் நான் தெரியுமா யாரு ரஞ்சிதா மாதிரி உலகத்தை உருவாக்குற மாதிரி என்னால முடியுமா முடியாதுமா அப்புறம் நம்மளால முடியாது என்ன அவங்கள்ட்ட கடை வாங்கினேன்னு அவன் தேவையில்லாத பேசுறான்ல அல்லே சத்தியத்தி மடிப்பே கலக்குற பொறம்போக்கு ஆயில் பாக்ஸ் வேணாண்டா ஏடா குடமல பண்ணனா உம்மல வேணா வெச்சு செய்வேன் நான் வெக்காதவே செய்வேன் ஏன் எங்கெல்லாம் பார்வையே தேவையில்ல அதுனா கால் மேல காலெல்லாம் போடக்கூடாது அப்ப வேற என்னத்த எது போட்டா நிக்குமோ அதான் போடுறேன் இந்த நான் என்னன்றேன் கடை வாங்கல அவங்ககிட்ட எப்படி வாங்கினேன் அவங்ககிட்ட நான் துட்டா கடை வாங்க என் பெரிய பொண்ணு கல்யாணமா என் பெரிய மோட்டர் பாய் வாங்கி தரணும் 1 லட்சம் ரூபாய் என் வீட்டுக்கு ஏடிஎம்ல போனா வெறும் 2000 அதை வச்சு வாங்க முடியுமா அந்த நேரத்தை கடை வந்த கம்மியாட்டி புது கடை தானா விளம்பரம் பண்ணா 2 வீலர் விளம்பரம் வாங்க 2000 ரூபாய் கட்டுங்க வண்டி எடுத்து கொடுப்போம் அப்புறம் மாசமானா கட்டுங்க நான் 2000 ரூபாய் கொடுத்த வண்டி எடுத்து வந்தா பொண்ணு கல்யாணம் பண்ணி அமிச்சுட்டேன் அது முழுவா மாறி போச்சு அதுவும் குழந்தை வந்துச்சு இது வரையும் 12 மாதம் ஆச்சு நான் ஒரு டியூ கூட கட்டது இல்லை ஏன் கட்டணும் அவன் தான் மாசமான பணத்தை கட்ட சொன்னா அது சொல்லிட்டு போட்டான் மாசமானா கட்டுறதானே இது வரைக்கும் பொண்டாட்டி மாசம் அவளை நாட்டு கட்டுவேன் அதுக்கு நான் பகுதிட்டு பொண்டாட்டி மாசமானா நான் கட்ட முடியுமா இல்ல நீ மாசமானா நான் கட்ட முடியுமா அட வாங்கி துண்ண பையா கோட்டி சொன்னா வாங்கி தான் சாப்பிடணும் மாசமானா வேணா இவ்வளவு அழகா இருக்கிறானே அப்படின்னு வச்சு போடலாம் சொல்ல நீ அழகுன்னு உனக்கு வச்சு வர போறேன் அதுக்குதான் அப்படியே காட்டிக்கிறேன் எந்த மடிப்பு கழித்துறாப்பா நான் எது மாலமா இவன் பாத்துக்கிறான் சரி டிபார்ட்மெண்ட் அடிக்கிறேன் இவன் வேற டிபார்ட்மெண்ட் இவன் உதவி பண்றான் பாக்குறான் இவன் ரசிக்கிறான் இன்னொருத்தன் துடிக்கிறான் அதான் என் தம்பி உலகம் வச்சுட்டு போட்டு படுக்க வச்சுக்கிறேன் புரியுதா என்கிட்ட பேசாத பாக்கிறதுக்கு தான் பொம்பளை உம்மால பச்சை பொறுக்கி அப்ப காஞ்சா பொறுக்க மாட்டேன் பொறி போச்சு ஐயோ மேல வைக்காத கீ வைக்க அப்ப நான் கை வைக்க கூடாது கால வைக்க இல்ல மாசமான கட்டினா மாசம் ஆகுது இல்லப்பா மாதந்தோறும் முதல் தேதி வந்தோடனே பணத்தை கட்டுங்க ஐயோ ஒரு மாசம் ஒரு மாசம் ஊட்டி போக மாட்டேன் நான் கேக்குறேன் செல்லமா கூப்பிடுறது கிடையாது சொல்லு கூட்டி கொடுக்கும் யாரு கூட்டி கொடுப்போம் பிளாஸ்டிக் இந்த மேல பறக்குறாங்களா அவங்கள அது பேர பிளாஸ்டிக் மீன் தேவடியா அப்ப நீ தேவடி என்ன நான் டாபர் கண்ணு சரி சட்டை நான் வைரேசி சொல்றேன் யார் ராவா குஸ்டானா கண்ணி கண்ணு குடிங்க எப்படி தரகடி ஜெபிக்குமா
சில பேர் இப்படித்தான் குச்சி குச்சி சேர்த்து போறான், கலை குச்சி இப்படித்தான் குச்சி சேர்த்து போறான். வாங்கணுமா சரக்கு வாங்கணுமா அப்படியே குடிக்க கூடாது. தண்ணி கலக்கணும். தண்ணி கலந்தா வெறும் தண்ணி மட்டும் கலந்து குடிக்க கூடாது. அங்கதான் தப்பு பண்ணி நிறைய பேர் குடிக்கணும், தப்பு பண்ணி கேட்க எல்லாத்துக்கும் ஒரு பாடம் இருக்குது. கத்துக்காரியா போக குடிக்கிறீங்க எப்படி பாடம் சொல்லி கொடுப்பாக்கலாம். இப்போ கிளாஸ் எடுத்துட்டு பாதி சரக்கு ஊத்திட்டு பாதி தண்ணி ஊத்திட்டு அப்படியே குடிக்க கூடாது. ஒரு பங்கடிக்கு போய் ஆமா நீங்க தான் கேட்டுக்கணும். பொம்பளைங்களா குடிக்கிறாங்க? இல்ல பொம்பளைங்க தான் கேட்டுக்கணும். ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் தான் உடம்பு சரியில்லை வெயில் ஊப்பி போது ஆஸ்பத்திரி இவங்க அழிஞ்சு நடக்கணும், ஆஸ்பத்திரி ஊடுமா அழிஞ்சு நடக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்லித்தானே. நீங்க தான் 2 போட்டு சொல்லித்தாரணும். நீங்க அப்படி குடிச்சா அப்படி குடிச்சா சொல்லித்தாரணும். அதனால அந்த கிளாஸ்ல ஊற்றிட்டு பங்கடிக்கு போய் ஒரு மஞ்சள் வாய்ப்பு வாங்கி வந்து அது தோலை ஊற்றிட்டு தொலைச்சி போட்டுங்க. அது வேணா தோலை நாமரிக்கணுமா? இல்ல ஊரிமா அது தோலை ஊற்றிட்டு சொலை தூக்கி அப்படி போட்டுருவோம். ஏன்னா அது கொய்ப்பு சுகரு ஏறும். வேணாம் அதெல்லாம் வேணாம். இந்த தோலை மட்டும் ஒரு கையில எடுத்துன்னு இந்த சரக்கு கலந்து சாம்பல் இது ஒரு கையில எடுத்துன்னு இது உள்ள விட்டு 2 ஆட்டுங்க. ஆட்டு எடுத்தீங்கன்னா ஆளுக்கெல்லாம் கலந்து தோல்ல வந்துடும். அப்புறம் சரக்கு சுத்தமா குடிச்சிங்கன்னு வச்சுக்க உங்களுக்கு ப்ராப்ளமே வராது. நான் சொல்றேன் 120 நாள் உங்களுக்கு கேரண்டி. 120 நாள் 120 வயசு. சாரி அதான் கிளாஸ்ல தோலை விட்டு ஆட்டாதீங்க. பொறும்போக்கு தயவு செய்து குடிக்கிறவங்களா குடிக்காதீங்க. குடிக்கிறதுனால என்ன யூஸ்லெஸ் தான் அது. சரி அவங்க குடிக்காம அவங்களுக்கு நான் யூஸ். ஆமா குடிக்காம இருந்தேன்னு வச்சுக்க அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கும். அவங்க ஒரு குடும்பம் தான் நல்லா இருக்கும். ஆனா அவங்க குடிக்கிறதுனால 5 குடும்பம் நல்லா இருக்குது. 5 குடும்பம்? ஆமா 5 குடும்பம் போய்க்குது. அவன் போய்க்க வைக்கிறான், சரக்கு வைக்கிறான் பாரு. அந்த கடைக்காரன் நல்லா இருப்பான். அந்த சரக்கு வாங்கி குடிச்சிட்டு பாட்டில் போறியா அந்த பாட்டில் பொறிக்க போறான் பாரு, அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். 2 குடும்பம் ஆச்சா இது அப்படியே குடிப்பா. தண்ணி கலக்கோனா அந்த வாட்டர் பாட்டில் விற்கிறான் பாரு, அந்த வாட்டர் பாட்டில் சொல்ல அந்த வாட்டர் கடைக்காரன் நல்லா இருப்பான். அதை ஊற்றின்னு குடிச்ச உடனே அந்த பாட்டில் போடனே அந்த பாட்டு கடைக்காரன் நல்லா இருப்பான். அதுக்கப்புறம் அதை குடிச்சிட்டு வாந்தி எடுத்து உடனே அந்த ஊரக்காக்கா வைக்கிறான் பாரு, ஊரக்கா அந்த கடைக்காரன் நல்லா இருப்பான். 5 குடும்பம் நக்கத்துக்கு தான் 5 குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு குடும்பத்தை வச்சு பேசுறேன். திருநாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இல்ல ஏன் திருந்துறீங்க? ஆமா ஆமா விஷயமா ஒன்னு கேட்க தப்பா நினைக்க மாட்டேன். உடம்பு சீதல் வருமா? இந்த மயில கூட எல்லாம் ஈரமாக்குதா? தேவடியா என்ன விஷயமா வந்திருக்கிறடா? ஆள் வந்துக்கிறாரு. 2 ஆளு காதலர் தளபதி ஆள மாட்டான். ஓ மை காட். ஆமா தாலி ஆத்தியா. ஐயோ யார் பாட்டுதியா? சேட்டு கடைக்கு நகை எடுக்கலாம் பொண்ணு. சேட்டு கடைக்கு போட்டானா? ஆனா ஒரு ராசி நாட்டில பாக்கறவளா போறாமா. சூப்பர். சிக்கி சிக்கி சிக்கா. எங்க இருக்காரு? அது வர. என்னங்க? அவனுக்கு நினைப்பு அவன் தான் தூக்குறேன். ஏற்கனவே 47 பேர் தூக்கி நீ நினைப்பு அவன் தான் தூக்குறேன். அவன் கைக்கு வாங்கலையா? ஐயோ பொண்டாட்டியா? அம்மாக்கு தெரியும். போன வாரம் கூட 1 வாரம் தங்கினாங்க. அந்த சேட்டு கடைக்கு விட்டதே நான் தான். என் நண்பர்கள் ஒரு ஒட்டியான வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சேட்டு கடைக்கான அடையாளம் வேண்டும் என்று நினைத்தார். அதற்காக சாருவதி அவன் விட்டதே நான் தான். அதனால தான் அம்மாவை புரட்டி ராவி நகை செஞ்சானா? பரவாயில்ல அம்மாவை செஞ்சுக்காம சூப்பரா. சரி பரவாயில்ல. சரி பார்த்து பேச அத்தா. உன்னை பார்த்துத்தான் ஓட்டமாக ஓடி வந்தேன். நான் போன மழை வரும். மழை வந்தாலும் வரலாம். சரி வரல. தலை சுத்து. ஐயோ தலை சுத்து. நான் திருப்பதி போனதில்ல. சரி திருப்பதி போனதில்ல. திருவண்ணாமலையோடு போனதில்ல. அந்த மலையெல்லாம் பார்த்தா தலை சுத்து வந்து. நான் மலையை பார்க்கல, ஒரு குன்றை பார்த்தேன். ஒரு சபையில் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாமல்
அவன் சும்மா அடிச்சிட்டு போறான். காட்டினா அடிக்க மாட்டான். காட்டாத இடமே இல்லை. தப்பு கிடையாது. எங்க ஆயா தப்பு. அது வயிறு வச்சுதான் என் விரல பிடிச்சுதான் வெயிட் வந்து போச்சு ஏத்துரும். அதே ஆத்துல வச்சிட்டேன். ஆயா அழகு நட்டரக காலில் விட்டா. பார்க்கலாம் தம்பி. போடா. சாரி, ஐ லவ் யூ. மூஞ்ச பத்தியா இருக்கு. சாருமகே, உன்னை பார்க்கத்தான் ஓட்டமாக ஓடி வந்திருக்கிறேன் போச்சலையே. நீங்களும் பார்க்கதான் வந்தீங்களா? என்ன சாருமதி இப்படி ஓடிட்டீங்க? எவ்வளவு நேரமா காத்திருக்கேன். காத்திருப்பதுதானே காதலுக்கு அழகு. மறந்து விட்டேன் என்று நினைக்கிறாய். 365 நாட்கள், 12 மாதங்கள், 52 வாரங்கள், 7 நாட்கள், 24 மணி நேரம் உண்மைதானே? என்ன சந்தேகம்? என்னடா சண்டைக்கு போருக்கு போறான். எதிரி படலாம் வந்திருக்கோம். ஆனா ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்து வந்திருப்பான். ஒவ்வொருத்த 10 பேர் அடிப்பான், தூக்கி போட்டு அடிப்பான். ஏன்னா அது போரு. அதே போல நம்மளும் 10 பேர் அடிக்கணும். நான் அது சொல்ல வரல. நீ வந்துக்கிற இடம் எனர்ஜி வேஸ்ட் பண்ற. நீ எனர்ஜி கூப்பிட்டு அங்க வந்து போர் வந்து புண்ணிக்க மாட்டேன். விட்டு நிப்ப அவன் தட்டு போவான். யாரு எந்த எனர்ஜி எப்ப போயிடுச்சுனாப்பா உன் நம்பிதாங்க எனர்ஜி சேவ் பண்ணி நம்புறேன். நம்பல பார்த்து நீ போடா, நீ தின்னு மாட்டேன். என்னங்க பார்த்தவுடன் என் மனமானது எப்படி தெரியுமா துடிக்கிறது? என்னங்க அவனும் துடிக்குதான், நீயும் துடிக்குது. அவன் துடிக்குது என்றான். என்ன சொல்லுவான்? சரி சரி. மூன்றோ புலவோன்ற உன் நெற்றை ஆப்பிள் போன்ற கண்ணா மாதவை போன்ற உதடுகள் செக்க சிவந்த இதழ்கள் செம்பவள கண்கள் வில் போன்ற புருவம் அகட்ட மார்பகம் என்ன நடை என்ன உடை இது ஒரு அழகாய் மணிமணி நாட்டில் சிற்பிகள் வளையாத சித்திரவே சிந்தையில் காணாத தேவியே தேவர்களுக்கு கிடைக்காத தேனவே இடவிட இருக்கிற தெங்கடியே உன்னை அழகாக ருசிக்க ருசிக்க வானத்தில் கேட்பது இடிவாசை கடலில் கேட்பது அலைவாசை கோவிலில் கேட்பது காலம் முழுக்க இப்படியே இருக்க வேண்டும் என்று ஆள வந்தால் கடமைகள் பல மன்னன் படைகளை சேர்த்துக் கொண்டு போர் மொழிகள் சந்திக்கலாம் என்று லிகிதம் அளித்திருக்கிறார். ஆகையால் முப்படைகளை சேர்த்துக் கொண்டு நான் முல்லை நாடு போருக்கு செல்ல வேண்டும். என் அந்தரங்க காதலுக்கு விடைவிட்டு செல்ல வேண்டும். எப்ப போக போறீங்க? பொய்தே செல்ல வேண்டும். ஏன் போக போறீங்க? சாப்பிட்டுக்கிட்டு சாயந்தரமா போலாம்ல. உணவை கண்டால் கனவையில் தோல்வி எழுதிட்டு வா. அதையே பார்த்தா எப்படிங்க? சாப்பிட்டு பண்ணாதானே உடம்பு தெம்பா இருக்க முடியும். உண்மைதான். அதற்குண்டான பலம் என்னிடத்தில் அதிகமாக உண்டு. சரி சரி. உன்னை பார்த்தால் அமிர்தம் சாப்பிட்டது போல் இருக்கிறது. அப்படியா? உன் திருமுகமே எப்பயும் திருமுகம் அல்ல. அதற்காக தானே முதலில் என் இதயத்தில் குடிகொண்ட தெய்வமே. தெய்வம் குலதெய்வம் சரி சரி. போயிட்டு சீக்கிரமா வாங்க. சரி. ஆனால் என்றால் ஆனால் என்றால் அரைச்சொல் அதற்கு விளக்கம் எனக்கு சொல். அப்படியா? நான் என்ன தெரியுமா, நீங்க மட்டும் அரண்மனை சொகுசான வாழ்க்கை வாழல. நான் எங்கேயும் இருக்கிறேன். நான் எப்ப அரண்மனைக்கு வருது என்னுடைய ஆண்டது எப்ப நான் காமிக்க. அதற்கு நேரம் காலம் நெருங்கி வந்தது. பிள்ளை நாடு சென்று மோகன்ராஜை சந்தித்து போரில் வெற்றி அடைந்திருந்தே படை தளபதி ஆள வந்தான். எனக்கு முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஐயோ வயசான வந்து சும்மா இருக்க மாட்டேங்குது. படிக்க போறாங்களாண்டி பாத்தீங்களா? என்னங்க சாருமதி
முல்லை நாடு சென்று மோகன்ராஜை சந்தித்து போரில் வெற்றி அடைந்து விடுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும் தருவாய் மணிபுரி நாட்டுக்கு வந்தவுடன் மன்னரிடத்தில் உரைத்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வேன். அந்த நிகழ்ச்சி ஒரே ஒரு கைத்தட்ட மணிபுரி நாட்டின் பாதத்தை வெளியே வந்த அரண்மனை ஆனால் மணிபுரி நாட்டின் பாதம் பதிந்தவுடன் அரண்மனையில் நான் சொல்வதை போல் எதையும் சாதித்த திறமை கொண்டவனே வேண்டாம் என்று சொல்லி உன்னுடைய அகராதில் இருக்கக்கூடாது. சரி, ஓகே, நான் அந்த வேலையை பண்றேன். எனக்கு நன்றாக தெரியும். ஈரம் இருக்கவரை இலைகள் உதிர்வதில்லை. சாருமதி இருக்கவரை நம்பிக்கை பியூட்டிஃபுல். எனக்கு அந்த வேலை செய்யும்போது நீங்க அருகாமையிலே நிறுத்தி என்னுடைய பார்வை உண்மைதான் இருக்க. ஆனா ஒரு முக்கியமான வேண்டுகோள். ஆனால் என்றால் என்னன்னா அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிடுறேன். அப்புறமா கை விடுவியா? அருமதி இப்பேற்பட்ட வார்த்தை உன் நாவினால் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மணிபுரி நாட்டில் முதல் குடிகொண்ட தெய்வம் இந்த தெய்வத்தை மறந்தால் உண்ணுவதற்கு உணவு கூட கிடைக்காது. சரி, போறதுல போயிட்டு வாங்க. சாயந்தரமா போக மாட்டேன்னு சொல்றீங்க. போயிட்டு போறேன். ஒரு அரை மணி நேரமா ரூம்ல ஆசை வாசங்கள் அறிந்தவன் தெரிந்தவன் புரிந்தவன். அவையால் ஒரு மனிதனுக்கு கடமைதான் முக்கியம். கடமையில் வெற்றி அடைந்து விட்டு வாழ்நாளில் சந்தோஷமாக இருக்கலாம். 5 நிமிடம் சுகத்திற்காக கடமையை சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு அதுதான் இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுக்கு கடமைதான். நீங்கள் இருந்தாலும் உங்களை நான் மறந்திருப்பேன். இதையுமே நீங்களாக இருக்கும் எப்படி மறக்க முடியும்? சாருமதி